ஒரு பையன் அம்மாட்ட சொன்னாங்க, டேய் நீ காதலிக்கிற பொண்ணுக்கிட்ட உனக்கு சமையல் தெரியும்னு சொல்லாதடா, அப்போனா அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் நீதாம்மா சமைக்கணும். பதிலுக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், அட போம்மா சமையல் தெரியும்னு சொல்லி தான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணியே வச்சுருக்கிறேன். இன்றைக்கெலாம் பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? ஒரு காலத்துலலாம் சண்டை போட்டோன்னே அந்த பெண்மணியை போய் சமாதானம் பண்ண புருஷனை தான் பிடிக்கும். இன்றைக்கி பெண்களுக்கு யாரை பிடிக்கும்? சண்டை போட்டோன்னே குடுகுடுன்னு கிச்சனுக்குள்ளே ஓடு போய் எந்த புருஷன் சமையல் பண்ணுறானோ அந்த புருஷனை தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா எவ்வளோ யதார்த்தத்துக்கு நாங்கள் மாறிட்டோம்னா சார், என்றைக்குமே ஆடி கார் தான் பெருசு, அந்த கார் தான் பெருசு, BMW தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை. என்னுடைய இளைஞர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆடி கார் கொடுக்காத சந்தோஷம் அப்பாவோட சைக்கிளில் போகும்போது அந்த முன்னாடி கம்பியில் உட்கார வச்சு நம்மளை கூட்டிகிட்டு போவார்ல, சே நினச்சி பாருங்க சார். அப்பா கையை பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடி கீரும், பார்க்கத்தானே ஆளு கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு, பிச்சு பூவை போல தானே எங்கப்பா சிரிப்பாரு, அப்பா கையை பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும். இத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறீங்க, எனக்கு நான் உண்மையிலே அப்பா செல்லம், அம்மாவை விட அப்பா செல்லம்னா ஒரு சின்ன கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். எல்லா அப்பாக்களுக்கும் தன்னுடைய மனைவி ராணியா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மகள் தான் இளவரசி அப்படின்னு சொன்னா இல்லை நம்மளால மறுக்க முடியுமா சார்?